சூர்யாவோட கருப்பு படத்தை பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இயக்குனர் ஆர்ஜே பாலாஜிக்கு ஃபோன் செஞ்சு தனக்கும் ஒரு கதையை ரெடி பண்ணுங்க என சொல்லியிருக்கார். தலைவரே பாராட்டி விட்டார், தனக்கு வாய்ப்பு கொடுக்குறார் என்பதில் சந்தோஷமாக இருக்கார் பாலாஜி. அதாவது சூர்யா த்ரிஷா நடிப்பில் மே 15ஆம் தேதி ரிலீஸ் ஆன கருப்பு படம் 13 நாட்களில் உலகளவில் 258 கோடி வசூல் செஞ்சுருக்கு. இந்தியாவில் மட்டும் 163.20 கோடி வசூல் செஞ்சுருக்கு. ஆர்ஜே பாலாஜியின் படம் நேற்று தமிழகத்தில் மற்றும் 3.30 கோடியும் உலகளவில் 1 கோடியும் கிடைச்சிருக்கு. கருப்பு படத்திற்கு மாலை மற்றும் இரவு நேர காட்சிகள் மூலம் நல்ல வசூல் வந்து கொண்டிருக்கு. இந்நிலையில் ரஜினிகாந்த் தனக்கு ஃபோன் செய்ததா தெரிவிச்சிருக்காரு. கருப்பு படம் பிளாக் பஸ்டரான சந்தோஷத்தில் இருக்கும் ஆர்ஜே பாலாஜி. நல்ல புது படங்கள் ரிலீஸ் ஆனதுனால அதை பார்த்துவிட்டு படக்குழுவை வீட்டிற்கு வர வைத்து பாராட்டுவார் ரஜினிகாந்த். இல்லை என்றால் படக்குழுவுக்கு ஃபோன் செய்து மனதார பாராட்டுவார். அப்படி தான் ஆர்ஜே பாலாஜிக்கும் ஃபோன் செய்து தன் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள், உடனே ஒரு பிரம்மாண்ட படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொன்னாராம். பாலாஜி படம் சூப்பர் 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 சாதிச்சிட்டிங்க, எவ்வளோ பெரிய ஹிட்டு, சீக்கிரமாக கதையை ரெடி பண்ணிட்டு வாங்க, நம்ம சந்திப்போம் என்று ஃபோன் காலில் தெரிவித்தாராம் ரஜினிகாந்த். இது குறித்து ஆர்ஜே பாலாஜி என்ன சொல்லியிருக்காருனா, ரஜினிகாந்த் சாரிடம் இருந்து ஃபோன் கால் வர வேண்டும் என்று காத்திருந்தேன். அதே மாதிரி அவர் கால் பண்ணார். ஒரு படம் நன்றாக இருந்தால் அவர் ஃபோன் செய்து பாராட்டுவார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது சூர்யா சாருக்கு மிக பெரும் வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. அவரிடமிருந்து எனக்கு நிறைய அன்பு கிடைச்சிருக்கு. சிறுத்தை சிவா இயக்கிய கங்குவா படம் படுதோல்வி அடைந்தது. சூர்யா பற்றி பலரும் பலவிதமாக விமர்சித்தாங்க. இந்நிலையில் இந்த ஆண்டு தமிழகத்தில் மட்டும் 100 கோடிக்கு மேலே அதிகமாக வசூலித்த படமாக மட்டும் இல்லாமல் 250 கோடியை தாண்டி இருக்கும் முதல் தமிழ் படமாகவும் ஆகியிருக்கு கருப்பு. இது சூர்யாவுக்கு மட்டுமல்ல, இயக்குனர் ஆர்ஜே பாலாஜிக்கும் பெரிய ஹிட்டான படமாகும். முன்னதாக நிதி பிரச்சனை ஏற்படவே மே 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய கருப்பு காட்சிகள் ரத்தானது. இதையடுத்து கருப்பன் வரும்போது குறுக்கே வராதிங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்கிறார்கள் என கண்ணீர் விட்டார் ஆர்ஜே பாலாஜி. அழாதீங்க பாலாஜி, எல்லாம் சரியாகிவிடும், உங்கள் படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகி ஹிட்டாகும் என இயக்குனர் விக்னேஷ் சிவன் உள்ளிட்ட பலரும் அவருக்கு ஆறுதல் தெரிவித்தாங்க. அன்று அழுதவர் இன்று சிரித்து கொண்டே இருக்கார். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே படம் பிளாக் பஸ்டர் இட்டு தான் போங்க, சீக்கிரமாக எனக்கான கதையை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வாங்க என கூறியது ஆர்ஜே பாலாஜிக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பாக ஆர்ஜே பாலாஜிக்கு ரஜினிக்கு ஒரு நல்ல கதையை கொண்டு வருவார் என எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆர்ஜே பாலாஜியும் ரஜினியும் சேர்ந்து படம் பண்ணால் நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.